ஐடியாலாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. விவசாயம் போகணுன்றதெல்லாம் நாங்கள் ஐடியாலாம் பண்ணல. ஆக்சுவலி நான் 20 ஆண்டுகள் ஆயிட்டு சினிமாவுக்கு வந்து. சங்கர் பச்சன் சார்கிட்ட தான் இருந்தேன் நான் முதல்ல. இது வந்து என்னென்னா நம்பிக்கை துரோகத்தை மையமாக வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். த்ரில்லர் கலந்து ஹாரர் மூவியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்பிக்கை துரோகம் தான் மெயின் கண்டென்ட். அதான் ஹாய் ஹலோ வணக்கம். டுடே நான் உங்கள் ஸ்பாட்லைட்டில் வந்திருக்கேன். நான் உங்கள் சந்தியா விஜயரங்கன். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா P2 படத்தோட டீம் தான் இருக்காங்க. ஹாய் சார். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து படம் வரப்போகுது. அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட பேரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, P2. அது என்ன P2? P2ன்னா பர்சன் 2 இருவர்னு அர்த்தம். இருவர். ஸோ அப்போ வந்து இருவர் ஒரு 2 கேரக்டரை வச்சு இந்த படம் வந்து அப்படியே ரன் ஆகுற மாதிரியா சார்? இல்லை 2 கேரக்டர் இல்லை, ஒரு கேரக்டருக்குள்ளே இன்னொரு கேரக்டர் போயிட்டு படி வாங்குது அந்த மாதிரி. ஓகே. பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஹாரர் ஃபிலிம்னாலே ஒரு பேய் வந்து இன்னொருத்தவங்களை பழி வாங்குற மாதிரி தான் கதையே இருக்கும். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய படம் வந்து இப்போது அரண்மனை 1, அரண்மனை 2 அந்த மாதிரிலாம் வந்துச்சு. அதுலலாம் பேசிக்காக பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஹாரர் ஃபிலிம்னாலே வந்து பேய் வந்து பழி வாங்குற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த கதையில் வந்து என்ன வித்தியாசமாக நீங்கள் வச்சுருக்கீங்க? இது வந்து என்னென்னா நம்பிக்கை துரோகத்தை மையமாக வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். த்ரில்லர் கலந்து ஹாரர் மூவியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே சார். நம்பிக்கை துரோகம் தான் மெயின் கண்டென்ட். அதான் ஓகே. அண்ட் வந்து நான் ட்ரைலர் பார்க்குறப்ப தெரிஞ்சது அண்ட் வந்து ஹீரோயின் தான் வந்து பேயாக இருப்பாங்களா? லைக் அண்ட் வந்து சாரும் ஒரு சீனில் காமிப்பாங்க. அண்ட் ஆல்சோ மாறி மாறி பேசுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் P2ன்னு டைட்டில் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சது சம்திங் ஏதோ 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயமா தான் இது இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் இந்த தலைப்பு எடுக்கும்போது என்ன யோசிச்சு வந்து அந்த தலைப்பை சூஸ் பண்ணீங்க? லைக் P2 வச்சா இதுக்கு செட் ஆகுமா அப்படின்ட்டு. அது என்ன ரீசன்னா, இப்போ அந்த பொண்ணு இறந்த பிறகு அந்த பொண்ணு இன்னொரு உடம்புல ஆவியாக வந்து பழி வாங்குறாங்க. 2 பேர் சேர்ந்து பண்ணுறதால P2 இருவர்னு வச்சுருக்கோம். ஓகே. ஓகே சார். நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த படத்தில் வந்து என்ன மாதிரியான ஸ்பெஷல் கேமராஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஸ்பெஷல் கேமரானா எல்லாரும் யூஸ் பண்ணுற கேமரா தான். ஹேரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. கிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. கேமரா எல்லாமே பெரிய படத்துக்கான எல்லா செட்டப்ஸும் நம்ம அதில் ஒர்க் பண்ணோம். ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே பண்ணாங்க. மேக்கிங்காக படம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு டீசர் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக சார். பெரிய படத்துக்கான எல்லா எக்யூப்மெண்ட்டும் எனக்கு கொடுத்தாங்க. அதை நான் சிறப்பாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது ஆடியன்ஸுக்கு தெரியும், பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஓகே. அண்ட் வந்து இந்த படத்தில் ஏதாச்சும் ஒரு சீன் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா? ஏதாச்சும் ஒரு சீன் கண்டிப்பாக இருக்கும்ல, இந்த சீனுக்கு வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் எடுக்கும்போது அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும். சிரிக்கிறப்ப தெரியுது. ஆக்சுவலி என்னென்னா இது இந்த மாதிரி ஜேர்னர் படம் பண்ணும்போது டோட்டலாகவே லைட்டிங் பிரச்சனை இருக்கும். கண்டிப்பாக. அது அந்த லைட்டிங்கை அதை உள் வாங்கிட்டு ஆர்டிஸ்ட் நடிக்கணும். அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நம்ம ஒரு லைட் சென்டரை வச்சு அவங்க ஒரு சென்டரில் நிற்பாங்க. ஸோ அது வந்து அந்த அந்த கரெக்டான அந்த அந்த எக்ஸ்போசர் பண்ண முடியாது இந்த மாதிரி ஜேர்னர் படத்தில். ஓகே. அப்புறம் ரெயின் எஃபெக்ட்ஸ் பண்ணும்போதும் பிரச்சனை இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஜேர்னர் நார்மல் கதைனா உங்களுக்கு தெரியும், நார்மல் லைட்ஸ் பண்ணிட்டு போயிடலாம், ட்ராக் போட்டு பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி ஒரு கதை பண்ணும்போது லைட்டிங் கொஞ்சம் மெனக்கிட வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் அதிகமான செலவாகும், பட் லேட்டும் ஆகும். ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் தெரியாமல் பண்ணியிருக்கோம். பட் படம் பாருங்கள், படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக. அண்ட் வந்து இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்க சீனை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஜாலியாக ஃபன்னாக ஏதாவது ஒரு சீன் பண்ணியிருப்பீங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலப்பா, நாங்கள் இப்படி நினச்சோம், பட் இந்த சீன் கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு ஏதாவது ட்விஸ்ட் நடந்திருக்கா? அந்த மாதிரி எதுவும் இல்லை, பட் எல்லாமே ரிஸ்க் எடுத்து தான் பண்ணியிருக்கோம். எல்லா ஷாட்டுமே ஓகே. ஸ்பாட்டுக்கு போயிட்டு தான் லொக்கேஷனை பார்த்துருப்போம். ஸ்பாட்டுக்கு போயிட்டு தான் லொக்கேஷனை பார்த்தீங்க? புதுசாக இருக்கே. லொக்கேஷனை அங்கே போயிட்டு தான் EVPலாம் எடுக்கிறேன்னு முடிவு பண்ணிடுவோம் ஷூட்டிங்கு. ஓகே. எங்கே எடுக்கலான்ற பிளேஸை வந்து அங்கே போய் தான் செலக்ட் பண்ணுவோம். அந்த ஓகே. டைமில் பண்ணி தான் எல்லாமே பண்ணிடுவோம். ஓகே. அண்ட் வந்து பேசிக்காக நார்மல் மூவிஸ்னால் அது வந்து ஈஸியாக நடிச்சிட முடியும். லைக் வந்து அந்த கேரக்டரை உள்வாங்கி நடிக்க முடியும். பட் ஹாரர் ஃபிலிம் அப்படின்னும் போது அவங்க அந்த கேரக்டரை அனலைஸ் பண்ணி உள்வாங்கி நடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ அஸ் டைரக்டராக அண்ட் கேமராமேனாக நீங்கள் வந்து அந்த ஃப்ரேமில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். லைக் வந்து இந்த கேரக்டரை எப்படி ரியலாக கொண்டு வர்றது, எப்படி அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு சார்? ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஓரளவுக்கு நம்ம சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் பண்ணாங்க. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு டைலாக் ஓரியன்ட் கம்மி தான், விஷுவல் மேக்கிங் தான் அதிகமாக இருக்கும். ஓகே. அந்த ஆர்ஆருக்கான படம் என்னவா இருக்குமோ அந்த அப்படி தான் பண்ணியிருக்கோம் எல்லாமே. ஓகே. ஓகே சார். இந்த படத்தின் மூலமா வந்து நீங்கள் என்ன கருத்தை வந்து மக்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க சார்? நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது, நம்பி வரவங்கள ஏமாற்றக்கூடாது. ஏமாத்தினா அதோட பின்விளைவு என்னன்றது இந்த படம் P2 படம்.
ஓகே ஓகே சார். அண்ட் ஆல்சோ வந்து கானா தேவா சார் வந்து இதுக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஆமா சார். அண்ட் வந்து ரொம்ப லாங் பேக் அப்புறமா வந்து இந்த படத்துல வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? அவர் திரும்பி கம்பேக் தான் அவர். நல்லா பண்ணியிருக்காரு. படத்தை பொறுத்தளவு ஆர்ஆர் பக்காவாக பண்ணியிருக்காரு. சாங்ஸ் 3மே ஹிட் தான். ஓகே சார். நல்ல ரிவ்யூ நல்லா இருக்கு. எல்லா இடத்துலையுமே நல்லா படம். ஓகே. நீங்க வந்து இந்த படத்துக்கு அவரை சூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். இது வேற ஹாரர் ஃபிலிம்ல. ஸோ அவர் சாங் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு ஐடியாவோட தான் கண்டிப்பா அவரை இது பண்ணியிருப்பீங்க. ஸோ என்ன ஐடியால வந்து சார் வந்து இந்த படத்துல வந்தாரு? Like, அது தெரிஞ்சுக்கலாமா? இல்லை ஐடியாலாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. தேவசார போகணுன்றதெல்லாம் நாங்கள் ஐடியாலாம் பண்ணலை. எதார்த்தமாக எல்லாமே அமைஞ்சிச்சு எங்களுக்கு எல்லாமே. சின்னதாக பிளான் பண்ணால் பெருசாக போயிடுச்சு. சின்னதா இன்னொரு விஷயம் என்னன்னா சார் வந்து இந்த மாதிரி மூவி அவர் பண்ணல. ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஆர்ஆர் மூவி நம்ம படம் தான் அவருக்கு வந்து. அது எங்களுக்கு எதார்த்தமாக லக்காக கிடைச்சது தான் அது வந்து. அது பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. பண்ணியிருக்காரு. ஆர்ஆர் ரொம்ப சாங்ஸ் 3மே 3 வெரைட்டியில் இருக்கும். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு சார். ஓகே ஓகே சார். அண்ட் ஹாரர் ஃபிலிம் அப்படின்றப்போ வந்து ஷூட்டிங் எடுக்கும் போது வந்து லைக் வந்து நிறைய கஷ்டம்லாம் நிறைய பட்டிருப்பீங்க. லைக் வந்து நிறைய விஷயம் இப்போ சார் சொன்னார் லைட்டிங் ப்ராப்ளமே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு எப்படி சவாலாக இருந்துச்சு? சவால் ஆக்சுவலாக பிளான் பண்ணி தான் போகிறோம். ஓகே. ஒவ்வொரு நாளும் சவால் தான். நம்ம சினிமாவே அப்படி தான் இருக்கு. ஆமா. ஆக்சுவலி லொக்கேஷன் போனோம்னா அங்கே நம்ம ஒன்று பிளான் பண்ணி போவோம். அங்கே அது நடக்காது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மாற்றி தான் பண்ணி ஆகணும். இப்போ நாங்கள் சென்னையிலே தான் ஷூட் பண்ணோம். ஆக்சுவலி Okay. எல்லாமே பெரிய பெரிய லொக்கேஷன் தான். இந்திரா மில், இங்கே பென்னி மில் சொல்லிட்டு என்ன டைமிங்னா நமக்கு 6 மணி கால் ஷீட் போட்டுருப்போம். ஆனால் ஷூட் பண்ணுறது 7:30 மணி தான் பண்ணுவோம். ஏன்னா லைட்டிங் ப்ராப்ளம். ஓகே சன்னு போகாது. 7 மணிக்கு மேலே தான் இருட்டாகும். அது நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு எங்களுக்கு. அதில் டைமிங் நிறையா போகும். ஓகே. அப்போ வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க கண்டிப்பா இந்த ஹாரர் ஃபிலிம்காக. அண்ட் வந்து ஆல்சோ வந்து ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு சாங்ல பார்த்தேன் லைக் அவங்க வந்து ஒரு லவபிள் பேரா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை வந்து பழி வாங்குற மாதிரி தான் இந்த கதை இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. கரெக்டா ஏதோ ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ அவங்க வந்து இந்த கேரக்டருக்கு வந்தாங்களா சார்? அதை எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி கதையில் என்னன்னா அவங்க 2 பேருமே வெவ்வேறு கம்யூனிட்டி சார்ந்தவங்க தான். ஓகே நம்ம லைட்டாக தான் சும்மா லீடு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே டீட்டெயிலாக உள்ளே போகல நான். அது ஃபேமிலியில் அவங்க ஏற்றுக்கல 2 பேரையும். அதனால் ஊரை விட்டு ஓடி வந்துடுறாங்க. வந்து நண்பர்கிட்ட அடைக்கலமாகி அவங்க மூலிமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சவங்களே அவங்கள பழி வாங்குறாங்க. அந்த பொண்ணை இது பண்ணிடுறாங்க. அதில் ரிவெஞ்ச் அந்த பொண்ணு பழி வாங்குது. ஓ இதுதான் இதோட கதை. ஆமா. இப்போ பேசிக்கா வந்து நிறைய ஹாரர் ஃபிலிம்ஸ் வந்தாலே பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி வருது. இது P2 அப்படின்னு P3 கண்டிப்பா வருமா? பார்க்கலாம், வெயிட் பண்ணும். பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். அண்ட் நீங்க சொல்லுங்க சார். அண்ட் வந்து உங்களோட மீடியா கெரியர் அண்ட் ஜேர்னி அதை பத்தி எங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அதுல இருந்து? ஆக்சுவலி நான் 20 ஆண்டுகள் ஆயிட்டு சினிமாவுக்கு வந்து. ஓகே சங்கர் பச்சன் சார்கிட்ட தான் இருந்தேன் நான் முதல்ல. ஓகே அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். அப்புறம் அசோக் ராஜன் சார் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். அப்புறம் 2011 வெளில வந்துட்டேன். ஓகே ஆமாம். 11லேருந்து நான் தனியாக என்னுடைய கேரியர் ஸ்டார்ட் பண்ணேன். 2010 நான் ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணேன். குமுளி அப்படின்ற ஒரு படம் ஒர்க் பண்ணேன். ஓகே அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கு. இது எனக்கு 10வது படம் B2. கடினமான உழைப்பு தான் அது இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் வரணும். இதுக்கு இந்த உழைப்புக்கு தானே இடம் இல்லை. இது இன்னும் அடுத்தடுத்து போகணும். அதுக்கு நல்ல டைரக்டர்ஸ் கிடைக்கணும். அந்த மாதிரி நல்ல டைரக்டர் கிடைக்கணும். அதுக்கு நல்ல ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கணும். மெயினாக என்னென்னா மக்கள்கிட்ட போய் சேரணும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தால் தான் நம்ம யாருன்றதை வெளியில் தெரியும். நம்மளே சொல்லக்கூடாது நம்ம இத்தனை படம் பண்ணியிருக்கோன்னு. பட்டு இந்த படம் எனக்கு ஒரு பேர் இருக்குன்ற ஒரு நம்புகிறேன் நான். பட் கடுமையான பாதை தான் சினிமா. இதில் ட்ரெயின் பண்ணுறதே ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷனாக இருக்குது. ஓகே ஸோ அதையும் தாண்டி நம்ம வாழ்க்கை ரன் பண்ணி தான் ஆகணும். பட் அடுத்தடுத்து நல்ல ஒரு இடத்த போய் சேருவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த படம் நல்லா போயிட்டுருக்கு. அண்ணாமலையத்தில் பார்ப்போம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். அண்ட் ஆல்சோ இப்போ பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஜென்ரேஷனில் வந்து நிறைய பேர் ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்த டெக்னீஷியன் வேறு, ஸோ டெக்னிக்கல் வேறு, இப்போ இருக்க டெக்னிக்கல் நிறையவே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து இப்போ நீங்கள் பார்க்கும்போது அதோட வளர்ச்சியை எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, அது ஆக்சுவலி இது வந்து பெரிய வளர்ச்சி தான் இது. ஓகே நான் ஃபிலிம்லேருந்து நான் அசிஸ்டண்ட்டாக தான் வந்தேன். நான் ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு படமே ஃபிலிமில் தான் பண்ணேன்.
ஃபிலிம் வித் டிஜிட்டல் எல்லாமே நான் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே. பட் அப்போ இருந்த ஒரு சினிமாட்டோகிராஃபிக்கு இருக்க ஒரு 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 மாஸ் அந்த ஒரு கிரேட் இருக்கும், அது இப்போ இங்கே இல்லை. ஓகே. ஏன்னா அதுக்கு என்னென்ன செல்ஃபோன்ஸ்லேருந்து எல்லாமே மீடியான்றது ரொம்ப இப்போ பாப்புலராக ஆகிட்டு ஆமா. ஆட்களும் வராங்க, புதுசு புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, இன்ஸ்டியூட்லேருந்து வராங்க. பட் எல்லாம் நல்லா இருக்கணும். பட் என்னென்னா இதில் தெளிவாக கற்றுக்கிட்டு தெளிவான ஒரு இடத்த வந்து சேர்ந்தால் வெற்றி அடையலாம்ன்றது ஒரு ஒரு வெற்றி அடைஞ்சோட பாதையில் நான் சொல்கிறேன். யாரும் வேணால் வரட்டும். பட் ஆனால் அந்த அந்த விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபீல்டில் வந்து இறங்கி ஒர்க் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்து. ரொம்ப நன்றி சார். அண்ட் சார் நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட இந்த சினிமா ஜேர்னியை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ இந்த படம் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நான் ஒரு 25 இயர்ஸ் ஆச்சுமா சென்னைக்கு வந்து சினிமா Okay. வந்து. ஆரம்ப காலத்தில் வந்து ஊரில் நாடகங்கள் போட்டுட்டு இருந்தோம். நண்பர்கள் நாடக குழுன்னு சொல்லி வச்சுருந்தோம். அது போட்டிருந்தோம். அதுக்கு பிறகு சென்னை வந்த பிறகு நான் முத கஸ்தூரி சார்ட்டு தான் இருந்தேன், ஒர்க் பண்ணேன். ஒரு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணேன். ஒரு 25 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நான் என்னுடைய முதல் படம் வந்து வடக்காசில் ஒரு படம் முடிச்சு அது ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த படம். நம்ம நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம், நம்ம போராடி தான் வந்திருக்கோம். ஓகே சார். அண்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லைக் எல்லா டைரக்டருக்குமே கண்டிப்பாக வந்து ஒரு டைரக்டர் வந்து இன்ஸ்பயராக இருப்பாங்க. லைக் வந்து இந்த டைரக்டர் வந்து எனக்கு பிடிக்கும், ஸோ இவர் வந்து எனக்கு இன்ஸ்பயர் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் இருப்பாங்க. ஸோ டைரக்டராக உங்களுக்கு எந்த டைரக்டர் வந்து கொஞ்சம் இன்ஸ்பயர்? பாலா சார். பாலா சார். ஸோ அவரோட படங்கள் எல்லாமே வந்து 100%. ஓகே சார். ஓகே. ஸோ இப்போ வந்து அந்த ஃபன்னான செக்மெண்ட்டுக்கு போயிடலாமா? ஓகே சார். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பல்ப். கண்டிப்பாக வந்து இது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். லைஃப்பில் வந்து நம்ம நிறைய பல்ப் வாங்கியிருப்போம், இல்லை பல்பும் கொடுத்துருப்போம். அந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவம் நடந்திருக்கா? நடந்திருக்கா சொல்லுங்கள். லைஃப் தான் சினிமாவா ஃபேமிலியானு பார்க்கும்போது சினிமா. சினிமா. ஓகே சார். நீங்கள்? அது கடந்து போகாமல் இருக்கவே முடியாது, அது இருக்கு. அப்போ நிறைய இருக்கு, அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். கண்டிப்பாக இருக்கு. ஓகே சார். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து க்ரஷ். கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து சின்ன வயசுலேருந்து காலேஜ் டேஸாக இருக்கலாம், இல்லை ஸ்கூல் டேஸாக இருக்கலாம், இல்லை நம்ம காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பிளேஸாக இருக்கலாம், க்ரஷ்ன்னு ஒரு பர்சன் இருப்பாங்க. ஸோ உங்களுடைய க்ரஷ்? கேமரா தான். கேமரா தான். என்ன சார் எப்படி கேட்டாலும் வந்து பேஷனை தான் நீங்கள் பதில் சொல்லுங்க. இல்லை, நான் ஆரம்ப காலத்தில் நான் ஊரில் இருக்கும்போதே நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், ஸ்டில் கேமரா வச்சு தான் நான் அப்படியே பழகினேன். அது எனக்கு தெரியல, இந்நாள் வரைக்கும் நான் கேமராவில் தான் இருக்கேன், கேமரா கூட தான் இருக்கேன். இது இறைவன் செயல் அது. அதெல்லாம். நீங்கள் சார்? சினிமா தான். என்ன சார் இப்படி ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி பதில் சொல்லுங்க. வந்ததே நம்ம சென்னைக்கு அதுக்கு தான் வந்தோம். இன்னை வரைக்கும் அதில் தான் இருக்காரு, எந்த வேலையும் தெரியாது. சினிமா தவிர எதுவுமே தெரியும். எங்க வீட்டில் மாட்டிக்க போகிறோம்ட்டு இப்படி பதில் சொல்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. உண்மைதான். சரி, ஓகே. இப்போ இது வந்து இதில் கண்டிப்பாக நீங்கள் மாட்டிப்பீங்க. ப்ரப்போஸ் உங்களுக்கு யாராச்சும் பண்ணியிருக்காங்களா, இல்லை நீங்கள் யாருக்காச்சும் பண்ணியிருக்கீங்களா? நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரிலாம். அதெல்லாம் நிறைய ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க சார். இல்லை, காலேஜ் படிக்கும் போது நடந்துச்சு, அந்த மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் கடந்து வந்து. நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணீங்களா இல்லை யாராச்சும்? 2 பேரும் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணதா இல்லை அவங்க உங்களுக்கு? 2 பேரும் பண்ணியிருக்கோமா? 2 பேரும் பண்ணியிருக்கீங்க. ஓகே. நீங்கள் சார்? நான் லவ் மேரேஜ் தான் பண்ணேன், அதெல்லாம் இருக்குது கண்டிப்பாக. ஆமாம். ஓகே, அதெல்லாம் இருக்கு. ஓ, உங்க வைஃப் தான் ப்ரப்போஸ் பண்ணீங்க? வைஃப் தான். ஓகே, தப்பிச்சிட்டீங்க அப்படி பதில் சொல்லி. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திஸ் ஆர் தட். நான் 2 விஷயம் சொல்வேன், அதில் உங்களுக்கு எது அப்படின்ற மாதிரி நீங்கள் பதில் சொல்லணும். ஓகேவா? தியேட்டர் ஆர் ஓடிடி? இது ரொம்ப கஷ்டமான கேள்வி தான். ஓகே, அது கஷ்டம்னு இல்லை. ஆக்சுவலி என்னென்னா தியேட்டர்களோட ஒரு லுக் வந்து படம் பார்க்குறது வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது, கிடைக்காது. தியேட்டர்கள் தான். சவுண்டாக இருந்தாலும் சரி, விஷுவலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எங்கள் மாதிரி இந்த ஆர்ஆர் படம்லாம் நீங்கள் தியேட்டர்களோட ஃபீல் பண்ணால் தான் அந்த 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 எஃபெக்ட்ஸ் தெரியும். என்ன தான் ஓடிடி, இப்போ ஓடிடி மாறிட்டு, பட் ஓடிடி தேவையாதான ஒரு கருவி ஆகிட்டு வந்து, பட் தியேட்டர்கள் தான் படம்ன்றது தியேட்டர்கள் போய் பார்த்தா தான் அது படமாக இருக்கும். என்னுடைய நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே சார். அண்ட் நீங்கள் சார்? இல்லை, அதுதான் சார் சொன்ன மாதிரி தான் வந்து. ஏன்னா இப்போ மொபைலில் பார்க்குறதுக்கும் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? இந்த சவுண்ட் எஃபெக்ட் அதில் இருக்காது. இல்லை, தியேட்டர்கள் தான் நமக்கு. ஓகே. அண்ட் பீச் ஆர் மவுண்டன்? பீச் பிடிக்குமா இல்லை மவுண்டன் பிடிக்குமா ஆஸ் அ பர்சனா? ரெண்டுக்குமே நாங்கள் போனதில்லை. உடம்பு பார்க்கறத தவிர எங்கேயும் போனதில்லை. உடம்பு பக்கம் தான் எங்களுடைய மவுண்டு, பீச் எல்லாமே. ஓகே. ஓகே. அண்ட் வந்து லவ் ஆர் மணி? இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான். லவ் ஆர் மணி? பணமா காதலா? காதலா. எஸ் சார். பணம் இருந்தால் தானே காதல் வந்துடும். அன்எக்ஸ்பெக்டட் ஆன்சர் நீங்கள். இல்லை, மெயினாக பணம் தேவைப்படுது இல்லையா வாழ்க்கைக்கு? ஓகே. பணம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. காதல் தான் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு.
லவ் மேரேஜ் பண்ணிட்டோம், கல்யாணம் பண்ணிட்டோம், நல்லா போயிட்டுருக்கு லைஃப். பணம் இப்போதைக்கு நம்ம வெளியில் தெரியணும், பணமும் சம்பாதிக்கணும். ஓகே சார். அண்ட் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேமராவை கையில் எடுத்த அனுபவம், அதில் நிறைய விஷயங்கள் தாண்டி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு சொல்லுங்கள். அதுதான் நான் ஆக்சுவலி என்னென்னா, அதாவது சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த கேமரா மேலே இருக்கிற ஒரு ஒரு லவ் இருந்துச்சு எனக்கு. ஓகே. எங்கள் அப்பா இல்லை, அப்பா எங்கள் அண்ணன் தான் இருந்தார், எங்கள் பெரியவர். அவர் தான் எனக்கு அந்த கேமராலாம் அப்போ FX3ன்னு ஒரு கேமரா வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்து அதில் ரோல், அப்போ ஃபிலிம் ரோல் போட்டு எக்ஸ்போஸ் பண்ணி அதில் அன்றே எக்ஸ்போசர் ஆகிருக்கு. ஸோ அதை டெவலப் பண்ணி பார்க்கும்போது பெரிய ஒரு திருப்தி இருக்கும். அது இப்போ டிஜிட்டல் வந்த போது வேறு மாதிரி ஆகிட்டு. பட் அப்போதைய காலகட்டத்தில் அப்போனா ஒரு ஃபிலிம் இருக்கும்போது சொல்கிறேன் நான், அப்போனா ரொம்ப அப்போன்னு நினைக்காதீங்க. ஆமாம், அது அப்போது ஒரு சந்தோஷம் இருக்குது. நம்ம எடுத்த ஒரு ஷார்ட்ஸ் வந்து இவ்வளோ கிளாரிட்டியாகவும் இவ்வளோ அழகாக நம்ம எடுத்துருக்கோமோ அப்படின்ட்டு ஒரு மனசுக்குள்ள ஒரு திருப்தி இருக்கும். அப்படியே காலகட்டங்கள் அப்படியே மாறி மாறி போச்சு. அப்புறம் இங்கே சென்னைக்கு வந்து ஸ்ட்ரகிள் இருக்கும் இல்லையா, எடுத்த உடனே போய் சினிமாவில் சேர முடியாது. அதுக்கான வழிகளை கற்றுக்கிறதுக்கே டைம் ஆச்சு. அப்போ அது சில நேரங்களில் இந்த மாதிரி நான் மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் எடுத்திருக்கேன், நான் இல்லைன்னா சொல்ல முடியாது. பட்டு நான் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் எடுத்தேன். அப்போது ஒரு என்னடா நம்ம இன்னும் இப்படியே இருக்கமேன்ற ஒரு இருந்துச்சு, ஏக்கம் இருந்துச்சு. அந்த ஏக்கெல்லாம் ஏன்னா அதை கடந்து வந்தாமல் யாருமே இருக்க முடியாது. என்ன தெரியும், என்ன பொறுத்தளவு அது சொல்லாமல் வேணாமான்னு எல்லாம் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா கடந்து வந்தது அதெல்லாம் பண்ணோம். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு நேரத்தில். இப்போ நம்ம ஒரு இடத்துல வந்து கேமராமேனாக நிற்கிறோம், ஒரு 10 படம் பண்ணியிருக்கோன்னா அங்கேருந்து வந்தேன் நான். ஸோ அப்போ ஒரு சந்தோஷம். ஸோ எல்லாமே கேமரா தான். நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அது அடிச்சு பெரிய கேமரா, சின்ன கேமரா, அவ்வளோதான். நம்ம என்ன எக்ஸ்போஸ் பண்ணுறோம் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த எக்ஸ்போசர். அது இன்றைக்கும் அப்படியே போயிட்டுருக்கு, கடந்து போயிட்டே இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நாள் நான் கேமரா தொடரும்போது அந்த வியூ பாயிண்டர் பார்க்கும்போது, வியூ பாயிண்ட் பார்த்த உடனே இது வந்து படம் எடுத்துருவோம் அப்படின்ற ஒரு கனவு இருந்துச்சு. சினிமா வேறு, இது வேறு. அப்போது நான் படம் பார்க்கும்போது பார்த்தா நம்ம பார்த்த ஷார்ட் அங்கே வரலையேன்ற ஒரு ஏமாற்றம் இருந்துச்சு. அப்போ தான் தெரியுது, பார்த்து நம்ம பார்க்கறது தான் நம்ம எக்ஸ்போஸ் ஆச்சு நம்ம நினச்சோம். அது அப்படி கிடையாது. வியூ பாயிண்ட்ன்றது நம்ம பார்வை தான் அப்படின்னு அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இப்போது கடந்து போயிட்டுருக்கேன். ஓகே. அண்ட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேமரா எடுக்கிறப்போ அந்த படம் எடுக்கிற ஃபீல் வந்துச்சுன்னு சொன்னீங்க. இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் படத்தை எடுத்ததுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீங்கள் அப்போ நினச்சிருப்பீங்கல்ல நம்ம இந்த மாதிரி வந்து படம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து நடந்ததுக்கப்புறமா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க சார்? இல்லை, நம்ம எதுக்காக வந்தோமோ அதை நம்ம சரியான இடத்த வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. பட் கடந்து போயிட்டுருக்கேன். அப்படி அப்படியே ஒரு படத்துக்கும் ஒரு வேரியேஷன் இருக்குது. மனசு ரொம்ப திருப்தியாக இருக்கேன். எனக்கு பிடிக்கும் அந்த கேமரா நான் ஆப்ரேட் பண்ணுறதும், அது என் கேமரா என் கூடயே இருக்கிறது எனக்கு வந்து பெரிய பலமாக இருக்குது. அதை நம்புகிறேன். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் சார். அண்ட் உங்களுக்கும் அதே கேள்வி தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து பேப்பரும் பேனாவும் கையில் எடுத்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து உங்களோட ஜேர்னி வந்திருக்கும். ஸோ அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, ஃபஸ்ட்டு தாய் பாசன்ற ஒரு நாடகம் ஊரில் போட்டேன். ஓகே. அதில் நான் எழுதுன முதல் வார்த்தையே வந்து என்னை சிந்திக்க வைத்ததும் உன்னை சந்திக்க வைத்ததும் இந்த சினிமா தான் எழுதணும். அதுதான் என்னுடைய முதல் பயணம். ஓகே. அப்படியே நாடகங்கள் போட்டுட்டு அதுக்கு பிறகு சென்னை வந்துட்டு அப்படியே ஷார்ட்டை ஒர்க் பண்ணேன். நிறைய டேரக்டர் ஒர்க் பண்ணேன், ஷார்ட் ஃபிலிம் நிறையா பண்ணேன். அது நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து நான் 2-3 படம் பண்ணி நின்று போச்சேன். படங்கள்லாம் வந்து 13 நாள் 15 நாள் ஷூட்லாம் போயிருக்கு. பெரிய படம் தான் பண்ணேன் எல்லாமே. பட் அதுக்கு பிறகு நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஃபேமிலியில் பிரச்சனை நிறையா இருந்தது. அதெல்லாம் கடந்து வந்து அதுக்கு பிறகு ஒரு படம் பண்ணோம். படம் முடிஞ்சு அது ஃபர்ஸ்ட் காப்பி ரெடியாக இருக்குது, ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த படம் P2 படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. எனக்கு அது அறம் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ராமலிங்க சார் தயாரிச்சிருக்காரு. நல்ல ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் எங்களுக்கு அந்த படத்தில் பண்ணியிருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவேன் நான். மிகப்பெரிய படம் இன்றைக்கி நல்லா போயிட்டுருக்கு. டாக் இண்டஸ்ட்ரியில் வந்து நல்லா இருக்குது. P2 அப்படின்னா ஓகேன்ற மாதிரி இருக்குது. ஜேர்னி இது வரைக்கும் போயிட்டுருக்கு. ஓகே சார். அண்ட் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் மூவி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தப்ப எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? இல்லை, படம் பார்த்துட்டு ஒரு RR மூவி நம்ம எப்படி எடுக்கணும்னு நினச்சோமோ அதை நம்ம எடுத்துருக்கோம். நான் சாட்டிஸ்ஃபைடாக எடுத்துருக்கோம். அது ஃபோட்டோகிராஃபி சார் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணியிருந்தார். அந்த இடத்துல எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். ஏன்னா எனக்கு அடிபட்டு இருந்துச்சு அப்போ, கால் நடக்கவும் என்னால் முடியாது சரியா. இப்போ ஓடுறது ஓடியதெல்லாம் அதுக்கு அந்த என்னுடைய டைமுக்கு தகுந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணி கூட வந்து ட்ராவல் பண்ணார் வந்து. அப்புறம் அதுக்கு பிறகு அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்தோம் படம் எடுக்கும். ஏன்னா படம் ஃபுல்லாக நைட்டில் தான் ஷூட் எடுத்திருக்கோம். ஓகே. நைட்டில் ஷூட் இருக்குது. நிறைய பாம்பு வரும், அட்டை வரும், அது வரும், நிறைய அந்த யூபிலெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான அதிலெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம். ரெண்டாவது நடக்கணும்னா எனக்கு கொஞ்சம் அந்த இடம்லாம் கொஞ்சம் கல்லுகள் இருக்கும், பிரச்சனையாக இருக்கும். அதனால் கூட அசிஸ்டண்ட் ஒரு பையன் இருப்பான். இப்போ சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் கரெக்டாக எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் தாண்டி தான் நம்ம ரிஸ்க் எடுத்து தான் பண்ணியிருக்கோம். அது ஒரு சாங் ஒன்று பாருங்கள், அதில் வந்து
காற்றுல கரையின ஒரு சாங் வரும், எருமைப்பட்டி பாளையம் தான் எடுத்தோம். ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் 4 days வந்து ஃபுல்லாக வெயில் தான், பகலில் டே தான் எடுத்தோம். ஓடிக்கிட்டே இருக்கும் படம் கேமரா. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். 4 நாளுமே ஆர்டிஸ்ட் ஓட விட்டோம் பயங்கரமாக. ஏன் ஓடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். சாங் எடுக்கும் போது தான் அவங்களுக்கு தெரியும். சாங்கை பார்த்த பிறகு, விஷுவல் பார்த்த பிறகு தான் அவங்கள ஃபீல் பண்ணாங்க. அப்படி ஒரு சாங் எடுத்தோம். சார் நிறைய போட்டாங்க. அண்ட் சார் அந்த தேவா சார் வந்து இதில் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட சாங்ஸ் எல்லாமே வந்து பயங்கர ஹிட்டு. அப்போ எல்லா சாங்ஸுமே வந்து பயங்கர ஹிட்டு. ஸோ அவர் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ சூப்பர் ஸ்டாரோட டைட்டில் கார்ட் மியூசிக் கூட அவர் தான் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்த படத்தில் ஏதாச்சும் ஸ்பெஷலாக ஏதாச்சும் பண்ணியிருக்காரா? ஸ்பெஷலாக ஒன்றும் பண்ணலை. ஒரே ஒரு இடத்துல சவுண்டு கத்திருக்காங்க. ஸ்ரீகாந்த் தேவா கத்திருக்காரு. ஒரு சவுண்டு ஸ்பெஷலாக போய்ட்டு ஒன்று கொடுத்துருக்காரு ஒரு இடத்துல. ஓகே. மற்றபடி சாங்ஸ் எல்லாமே செம்மையாக பண்ணியிருப்பேன். ஆர்ஆர் பக்கா மிரட்டலாக பண்ணியிருப்பாரு. ஓகே. கம்போசிங்கில் நிறைய எங்களுக்கு அவருக்கும் நிறைய கான்ட்ரவர்சி வரும், பிரச்சனைலாம் வந்திருக்கு. எனக்கு அவருக்கு வந்திருக்கு, தேவா சாருக்கு எனக்கும். ஓகே. நாங்கள் ஒன்று சொல்லாது வேணான்னு அப்புறம் திரும்ப வேணான்னு சொல்லிட்டு திரும்ப சரி சார் நீங்கள் சொன்னதான் கரெக்டாக இருக்குன்னு அப்புறம் கட் பண்ணுவார். அது அந்த மாதிரிலாம் நிறையா நடந்திருக்கு. பட் ஆனால் ஃபைனல் வந்து ஃபினிஷிங் செம்மையாக பண்ணிட்டு அந்த ஒரு இது இருக்கும். சின்ன டேரக்டர் பெரிய டேரக்டர்லாம் பார்க்கல. நல்லா கோஆப்ரேட் பண்ணார், நல்லா சப்போர்ட் பண்ணார். நாங்கள் என்ன கேட்டோமோ அதெல்லாம் பண்ணார். கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிக்கிட்டோம். ஓகே சார், சூப்பர் சார். அதனால இப்போ பயங்கரமான ஹிட் சாங்லாம் எங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். சாங்கு 3மே ஹிட்டு தான். 3 சாங்குமே அதில் ஒன்று சரணடைந்து ஹிட்டு. பஞ்சாபி பலகாரன்னு ஒரு பாட்டு, அது காற்றுல கரை, 3மே சினேன் சார் தான் எழுதியிருக்காரு. சினேன் சார் என்னோட நண்பர். அவர் ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ணி கொடுத்தாரு. பாட்டு பக்காவாக வந்து நல்லா பண்ணுவார். அது பாடினவங்க எல்லாருமே சூப்பர் சிங்கர்ஸ் தான். அந்த இப்போ அந்த பொண்ணு பேருன்னா பிரியா ஜெர்சன், அவங்க பாடியிருக்காங்க. பிரியங்கா, அப்புறம் இன்னொரு பையன் ஆதித்யான்னு ஒரு பையன் பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்னொரு சாங் வந்து குத்தூசுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாடியிருக்காரு. எல்லாமே பெரிய சிங்கர்ஸ் தான். படம் நல்லா வந்திருக்கு. பாட்டு எல்லாமே செம்மகிட்டு. விவசாயியோட உழைப்பு நிறையா இருக்குது இந்த படத்தில். அண்ட் ஹாரர் ஃபிலிம் அப்படின்னாலே கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து ஃபேமிலி ஓரியன்டாக ஒரு மூவி அது. ஸோ வந்து இந்த படத்தின் மூலயமா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஏன் வந்து மக்கள் இந்த படத்தை பார்க்கணும்? என்ன கருத்து இருக்குது இதில்? இல்லை, கருத்துன்னா இதில் வந்து அதான் நம்பிக்கை துறக்கம் தான், வேறு எதுவும் கிடையாது. நம்பி வந்தவங்கள ஏமாற்றக்கூடாது. அவங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க. அந்த பின் விளைவு என்னன்றது அந்த கதை பீட்டு சொல்லியிருக்கு. அது தேட்டரில் போய் படம் பார்க்கும்போது அது என்னென்னு தெரிஞ்சிடும். அதுதான் மெயினாக மையமாக வச்சு பண்ணியிருக்கோம். அதாவது நாங்கள் வந்து பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இது வந்து நாங்கள் ஒரு 2.5 crores தான் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரொடியூசருக்கு அந்த RR மூவி தேவைப்பட்டுச்சு. எனக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்னாரு, அதனால் பண்ணியிருக்கேன். அதுதான். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம கூட ஸ்பாட்லைட்டில் நிறைய விஷயங்களை P2 டீம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்ஸ் சார். ஸோ இதே மாதிரி சூப்பரான ஸ்பாட்லைட்டில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye from Sandhya, signing off from Spotlight. Tata.